ஆண்டவர் எழும்பினதுக்கான நோக்கம் என்ன, அல்லது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கான நோக்கம் என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 30வது வசனம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 30வது வசனம் 31 சொல்லுகிறது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு நாளை குறித்தார், அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு நாளை ஆண்டவர் நியமித்திருக்கிறார், அந்த நாளிலே நியாயம் தீர்க்கும்படியாய் ஒரு மனிதனை ஏற்படுத்தி இருக்கிறார். அதே வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். ஒரு மனிதனை நியாயம் தீர்க்கும்படியாய் ஆண்டவர் நியமித்தார், அந்த மனிதனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த மனிதன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நியாய தீர்ப்பு நாளுக்காய் நியமிக்கப்பட்டவர். அந்த நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்காய் பைபிள் சொல்லுது, அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். நியாய தீர்ப்பு என்கிறது இந்த உலகத்திற்கு உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே கடவுள் மனிதனை நியாயம் தீர்க்க போகிறார், தூதர்களை நியாயம் தீர்க்க போகிறார், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இயேசு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த இயேசுவை எழுப்பினதினாலே அவர் நியமித்த அந்த நியமத்தினுடைய நிச்சயத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தால் தான் நியாயம் தீர்க்கப்பட முடியும். இயேசு உயிர்த்தெழுந்தால் தான் கடைசி காலத்தில் பூமியையும் மனிதனையும் எல்லாரையும் நியாயம் தீர்க்க முடியும். அவர் உயிர்த்தெழாவிட்டால் இந்த பூலோகத்தை நியாயம் தீர்க்க முடியாது. இது தேவன் நியமித்திருக்கிற பெரிய ஒரு நியதி. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற நியதி என்னன்னா, மனிதனை நியாயம் தீர்க்கும்படியாய், உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் அதை செய்ய வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் முன்குறித்திருக்கிறார். முன்குறிக்கப்பட்ட அந்த கடவுள், முன்குறிக்கப்பட்ட அந்த தெய்வம் மரித்து போனால் அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க முடியாது. அவர் மறுபடியும் எழும்பியாக வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் என்று பைபிள் சொல்லுது. ஒரு மனிதனை நியமித்தார், அந்த மனிதனை எழுப்பினார். ஏன் இந்த மனிதன் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது? அது மனித உருவம் வந்த ஆண்டவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படிதான் கடவுளாய் இருந்தாலும் அவர் பூலோகத்தில் மனிதனாய்த்தான் அவதரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகம் யாருக்காய் சிருஷ்டிக்கப்பட்டது? இந்த உலகம் யாருடைய கையில் கொடுக்கப்பட்டது? இந்த உலகம் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இந்த உலகம் மனிதனுக்காய் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகத்தின் ஆளுகை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்திலே மனிதன் அல்லாமல் கடவுள் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். மனுஷனை அல்லாமல் கடவுள் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். தேவதூதர்கள் நேரடியாக இறங்கி வந்து இந்த பூலோகத்தில் எங்கேயும் ஊழியம் செய்ய மாட்டார்கள். அல்லது இயேசு கிறிஸ்து நேரடியாக இனி இறங்கி வந்து இந்த பூலோகத்தில் யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல மாட்டார். கேருபீன்களும் சேராபீன்களும் இறங்கி வந்து இந்த பூலோகத்தில் யாருக்கும் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த மாட்டார்கள். அப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், அப்படி ஒரு வார்த்தை வருகிறது என்றால், அதற்குள்ளாய் ஒரு மனிதன் இடைப்பட்டிருப்பான். அதற்குள்ளாய் ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் உண்டாயிருக்கும். ஏனென்றால் இந்த உலக சாத்தானுக்காய் உண்டாக்கப்பட்டதல்ல, இந்த உலகம் மனிதனுக்காய் உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் மனுஷன் கையில தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாத்தானுக்கு மனுஷன் விற்று போட்டதுனால மறுபடியும் அந்த அதிகாரத்தை வாங்கி கடவுள் மனிதன் கையில தான் கொடுத்திருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மனிதனாய் அவதரித்தால் தான், மனிதனாய் வெளிப்பட்டால் தான் அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க முடியும். ஏனென்றால் மனுஷன் தான் இந்த உலகத்தின் அதிகாரி. மனுஷனுக்கு தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. மனிதனுடைய ஆளுகைக்குள்ளால தான் இந்த உலகம் இருக்க வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவனுடைய பாதத்தின் கீழாய்
எல்லாவற்றையும் கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சங்கீதங்கள் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சங்கீதங்கள் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அதிலே 1வது வசனத்திலிருந்து அதில் 1வது வசனத்திலிருந்து வாசித்தார் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை குறித்து தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடியும். எல்லாவற்றின் மேலாய் மனிதனை நினைக்குவதற்கும் மனுஷனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம். 4வது வார்த்தை, நீ அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினி, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினி, உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினி. இப்ப நீங்கள் ஒரு வசனத்தை இந்த வசனத்தை நன்றாய் வாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய பாதத்தின் கீழாய் எல்லா ஆளுகையும் கடவுள் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் மனிதன் சாத்தானுக்கு விற்று போட்டதனால் அந்த மனித ஆளுகையை மறுபடியும் கொண்டு வருவதற்கு எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது இதே பகுதியை ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். அதில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 6வது வசனத்திலிருந்து, மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினி அப்படின்னு சொல்லிட்டு 9வது வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அனைத்து அதிகாரங்களும் மனிதனிடத்திலிருந்து பிசாசுக்கு போனது. பிசாசின் அதிகாரங்களை ஆண்டவர் மறுபடியும் பிரித்து அவங்கிட்ட இருந்து மனிதனுக்கு கொண்டு வருகிறார். ஏன்னா இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு ஒரு மனித அவதாரத்தினால மாத்திரம்தான் முடியும், மனுஷ சக்தியால தான் முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் கடவுளாய் இருந்தாலும் மனிதனாய் பிறந்து மனிதனாய் அடிக்கப்பட்டு மனிதனாய் மரித்து மனிதனாய் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. அவர் எழும்பும் போது சரீரத்தோடு தான் எழும்பினார். அவர் எழும்பும் போது ஆவியில் எழும்பவில்லை, அவர் சரீரத்தோடு தான் எழும்பினார். காரணம், இந்த மனுஷ சரீரம் தான் கடைசி நாட்களில் நியாயம் தீர்க்க முடியும். ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 22வது வசனம், அன்றி பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும் பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அவன் குமாரனாகிய மனித அவதாரத்தில் வந்த இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். இயேசு யாருக்கு ஒப்பு கொடுக்கிறார்? 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? ஆண்டவருக்கு கொடுத்த இந்த நியாய தீர்ப்பு அதிகாரத்தை ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறார். அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்றி நான் சிங்காசனங்களை கண்டு அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசு அதை மனிதனுக்கு கொடுத்தார். இயேசுவும் மனிதனும் சேர்ந்து கடைசி நாட்களிலே இந்த உலகத்தை நியாயந்திருக்க போகிறார்கள். அதனால தான் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்ப வேண்டியது அவசியம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசு எழும்பாவிட்டால் நியாய தீர்ப்பு என்பதே கிடையாது. இந்த உலகத்திற்கு முடிவு என்னவென்றே தெரியாது. ஆனால் பிதாவினுடைய பெரிய திட்டம் இயேசுவை எழுப்பி இயேசுவை வச்சு தான் நியாயம் தீர்க்கணும். இயேசுடைய பெரிய திட்டம் அவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளை வச்சு உலகத்தை நியாயம் தீர்க்கணும். நம்ம மட்டும் கையை தட்டி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு வாங்க. 17வது அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மேலும் ஒரு நாளை நியமித்திருக்கிறார், அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நேர்த்தியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்ந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். வேத வசனத்தின் முன்பகுதியை நீங்கள் கொஞ்சம் வாசிக்கலாம். 30வது வசனம் சொல்லுது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் யாவருக்கும் கட்டளையிடுகிறார். இங்க நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். அறியாமை உள்ள காலம் அப்படிங்கிறது இயேசுவுக்கு முன்னாடி உள்ள காலம். இயேசுவுக்கு முன்னாடி உள்ள காலத்திலே தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனா இயேசு பூலோகத்திலே பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள காலங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார்.
இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாக எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்தார்கள். இயேசுவின் வார்த்தைகள் அறிகிறதுக்கு முன்பாக எத்தனையோ ஜனங்கள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் மனசாட்சியின்படி நியாய தீர்ப்பு உண்டு. அவர்களுக்கு நியாய தீர்ப்பு மனசாட்சியின்படி. ஆனால் இயேசுவை அறிந்த பிற்பாடு ஒரு மனிதனுக்கு மனசாட்சியின்படி அல்ல, இந்த வேதத்தின்படி தான் நியாய தீர்ப்பு. இந்த வேதத்தில் எழுதப்பட்டவைகளின்படி தான் நியாய தீர்ப்பு. இந்த வேதத்தில் ஆண்டவர் சொன்னவைகளின்படி தான் நியாய தீர்ப்பு. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், அறியாமை உள்ள காலங்களிலே கடவுள் காணாதவர் போல இருந்தார். முன்னாட்களில் தாவீது தவறு செய்தான், கடவுள் காணாமல் போயிருந்தாரா? முன்னாடி ஆபிரகாம் தவறு செய்தார், கடவுள் காணாமல் இருந்தாரா? அதுக்கு முன்னாடி இந்த ஜனங்களுக்குள்ளாரி மனிதர்கள் சிம்சோன் தவறு செய்தார், கடவுள் காணாதவர் போல் இருந்தாரா? சில மனிதர்கள் இதை எடுத்து உபதேசம் பண்ணுகிறார்கள். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி முடிந்த பின்பு ஒரு சகோதரி வீட்டுக்கு போனாளா. வீட்டுக்கு போய் சொன்னாளா, ஏன் பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏன் ஐயா இப்படி எல்லாம் சொல்றீங்க? பைபிள்ல இருக்கிறதெல்லாம் நீங்க சொல்றீங்க ரைட்டு, ஆனா அதே பைபிள்ல தான் தாவீது பாவம் செய்தான், அதே பைபிள்ல தான் சிம்சோன் பாவம் செய்தான், அதே பைபிள்ல தான் ஆபிரகாம் பாவம் செய்தான். அவர்களை ஆண்டவர் மன்னிக்கவில்லையா? ஏன் என்னையும் கடவுள் மன்னிப்பா? அதனால என்னையோடு பிரசங்கம் பண்ணுவதை நிறுத்துங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எச்சரிப்பு கொடுப்பதை நிறுத்திடுங்க. ஏன்னா பைபிள்ல இருக்கு. அப்படின்னா வேதம் சொல்லுது, அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் பல முறை அவனுக்கு சான்ஸ் கொடுத்தா, ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு கொடுத்தா. அவன் நியாயப்பிரமாணத்தை மீறின பிற்பாடு மறுபடியும் அவனை ஆண்டவர் தேடி கொண்டு வந்தா. ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கடவுள் சொல்லுகிறார், அறியாமை உள்ள காலம் அல்ல நாம் வாழுகிற காலம், தேவனுடைய சத்தியம் வெளிப்படுகிற காலம் நாம் வாழுகிற காலம், ஆண்டவர் எச்சரிக்கிற காலம் நாம் வாழுகிற காலம், ரட்சிப்பின் காலம் நாம் வாழுகிற காலம், கிருபையின் காலம் நாம் வாழுகிற காலம், இரட்சணியத்தின் அனுக்கிரக வருஷம். இந்த வருடத்தில் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை, இந்த காலத்தில் சொல்லப்படுகிற எச்சரிப்புகளை, இந்த காலத்தில் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை மறந்து போவோம் என்று சொன்னார். நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது, நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. ஏன்னா பைபிள் அழகாய் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை அவமதிக்கிறவர்களை கடவுள் விடுவதில்லை, அவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 4வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அடையாளங்களினால், அற்புதங்களினால், தேவன் பலத்த செய்கைகளினால், தேவன் பகிர்ந்து கொடுத்த ஆவியினால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான எச்சரிப்பு, இவ்வளவு பெரிதான தேவனுடைய வார்த்தையை அறிந்து மனம் திரும்பாமல் போனார் தண்டனைக்கு தப்பவே முடியாது. தண்டனையில் இருந்து தான் ஆகணும். நீங்க ஒருவேளை சொல்லலாம், முற்காலங்களிலே கடவுள் மன்னித்தார் என்று சொல்லலாம். ஆனா இந்த வேத வசனம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களுக்கு செவி கொடுக்காத போது தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளையும் பாவம் செஞ்சவங்களையும் உங்க முன்மாதிரியா எடுத்து மறுபடியும் பாவம் செய்வதற்கு, மறுபடியும் தவறு செய்வதற்கு அதை உதாரணமாய் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் கண்டிப்பா ஒரு நாள் ஏமாந்து போவீர்கள். கண்டிப்பா ஒரு நாள் ஏமாந்து போவீர்கள். நியாய தீர்ப்பு நாளிலே போய் ஐயா பவுல் செஞ்சாரு, பேதுரு செஞ்சாரு, நோவா செய்தார், அல்லது ஆபிரகாம் செஞ்சா நான் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கடவுள் நீ செய்தாயா என்று கேட்பா. நீ செய்தாயா? இதான் ஆண்டவர் கேட்க போகிறார். பக்கத்து வீட்டுக்காரன் செய்தா, எங்க அருகாமையில் உள்ளவன் செஞ்சா, அவன் செய்தா, இவன் செய்தா, அவன் திரும்பலையா, இவன் திரும்பலையா, பாஸ்டர் திரும்பலையா, அவன் விசுவாசி திரும்பலையா, யாரும் திரும்பல, நான் ஏன் திரும்பணும்? பலருடைய கேள்வி அதுதான். யாருமே திரும்பல, யாருமே ரட்சிக்கப்படல, யாருமே பரிசுத்தமா இல்லை, யாரும் ஆண்டவருக்காய் வாழல, எல்லாரும் தப்பு செய்கிறாங்க, நான் ஏன் செய்யணும்? நீ பரலோகம் போன்னு நான் செய்யணும். தப்பு செய்கிறவன் நரகத்துக்கு தான் போவான், பாவம் செய்கிறவன் நரகத்துக்கு தான் போவான், அநியாயம் செய்கிறவன் நரகத்துக்கு தான் போவான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் நித்தியத்துக்குள்ள போவார்கள். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவராயிருந்தார்.
முகத்தை திருப்பி போயிட்டே இருந்தான். ஆனா இயேசு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் பிரசங்கம். ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுடைய பிரசங்கம், முதல் பிரசங்கமே மனம் திரும்பு. யோவான் ஸ்நானகனின் முதல் பிரசங்கமே மனம் திரும்பு. சீசர்களை அனுப்பும் போது முதல் பிரசங்கமே மனம் திரும்பு, உலகமெங்கும் போய் ஜனங்களை சீசராக்குங்கள் என்று சொன்னாரே தவிர அவனை விசுவாசியாக்குன்னு சொல்லல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உலகம் எங்கும் போய் மனிதர்களை சீசராக்குங்கள். ஆனா நாம எல்லாரும் விசுவாசி ஆக்கிட்டு இருக்கோம். விசுவாசினா அவரை விசுவாசிக்கிறோம், சீசனா அவரை பின்பற்றுறோம். அதான் சீசன். ஆனா சீசன் என்கிற வார்த்தையை நம்ம மறந்துட்டு விசுவாசி என்கிற வார்த்தைக்குள்ள வர்றோம். அதனால அநேக நேரங்களில் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனம் இல்ல, ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனம்தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவை எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள், சாத்தானும் விசுவாசிக்கிறார், அந்நிய ஜனத்தானும் விசுவாசிக்கிறார், புறஜாதிகளும் விசுவாசிக்கிறார்கள். அதல்ல, இயேசுவை பின்பற்றுவதுதான் முக்கியம். இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். நியாய திரும்பி நாளில் அவர்கள் தப்புவிக்கப்பட முடியும். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அறியாமை உள்ள காலங்களை உதாரணமாய் எடுத்து உங்க வாழ்க்கையை ஓட்டாதீங்க, இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்களை ஓட்டுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரத்தில், எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரத்தை நமக்கு தெரிந்த வசனம் தான். அதுல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, 26வது வசனம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறோம். விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே கிடைக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி வச்சிட்டாரு. என்ன சொல்லி வச்சிட்டாரு? யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். நீங்க பாவம் செய்வதற்கு எந்த மனிதனையும் உதாரணமாய் கொண்டு வரலாம், எந்த வசனங்களையும் நீங்க எடுத்து செய்யலாம். ஆனா தெளிவாய் கடவுள் சொல்லுகிறார், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு ஒரு மனிதன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் அவனுக்கு வேற ஒரு வழியே கிடையாதாம், மன்னிப்பே கிடையாதாம். துணிகரமாக செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதாம். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது, வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய சத்திய வசனம் சொல்லுது. சத்தியத்தை அறிகிறதுக்கு முன்னாடி செஞ்சதல்ல, வார்த்தைகளை அறிந்த பிற்பாடு செய்கிற பாவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பை தேவன் கொடுத்துட்டா. ஒருவேளை அது நமக்கு லேட்டா வந்து கிடைக்கலாம், ஒருவேளை நம்முடைய மரணத்துக்கு பின்னாடி கிடைக்கலாம், அல்லது இன்னும் பல வருடங்களுக்கு அப்புறமாய் நமக்கு வந்து சேரலாம். ஆனா நியாயம் தீர்த்தது தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் காலத்தில் ரட்சிப்பின் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புங்க. இந்த மனம் திரும்பி நியாய தீர்ப்பு நாளில் நம்ம காப்பாற்றுறதுக்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நாம் வாசிக்க கேட்ட 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 33வது வசனம், 32, 33 வசனத்தை ஒருவர் வாசி க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32, 33 சொல்லுது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். 2வது கர்த்தருடைய வார்த்தை ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். அடுத்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் தேவனுடைய வலது கரத்தினால் உயர்த்தப்பட்டு, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை தேவன் பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவியை பொழிந்தருளக்கூடிய ஒரு காரியத்தை இந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பேதுரு எழும்பி பேசுகிறார், இயேசுவை தேவன் எழுப்பினார். எதற்காக எழுப்பினார் என்றால் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்றார், நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை
பொழிந்தருளினார். அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு எழும்ப முக்கியமான காரணம், இந்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியை பொழிந்தருளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரத்தை திருப்புங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரத்தை திருப்புங்கள். அதிலே 16வது வசனத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 16வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும் போது, ஆண்டவர் பரலோகத்திற்கு போன பிற்பாடு நான் என்ன செய்ய போறேன், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். 2வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அல்லது பரலோகத்துக்கு போன பிற்பாடு என்ன செய்ய போகிறார்? 16வது வசனம் சொல்லுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை குறித்து இங்க சொல்றாரு, நான் போய் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்காக வேண்டுதல் பண்ணுவேன், பிதாவை வேண்டிக் கொண்டேன் அப்படி சொன்னாரா? வேண்டிக் கொள்வேனாரா? வேண்டி கொள்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். போன வருஷம் நம்ம அழகாய் தியானித்தோம். ஆண்டவர் பிதாவினுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இந்த மனிதர்களுக்காய் தம்மால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்காய், தம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்காய் வேண்டுதல் பண்ணுகிறார் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய முக்கியமான காரியம் பிதாவை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறார். அப்படி ஒரு வேண்டுதல் தான் பரிசுத்த ஆவியை பிதா உலகத்துக்கு அனுப்பணும், பரிசுத்த ஆவியை பிதா உலகத்துக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்ததுனால தான் அப்போஸ்தலர்ல பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவர் இப்பொழுது நீங்கள் காண்கிறதுமாய் இருக்கிற இதை பொழிந்தருள பண்ணினார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழாவிட்டால், பரலோகத்துக்கு போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரலன்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. தேவன் பரலோகத்துக்கு போகலன்னா பரிசுத்த ஆவி வர மாட்டார். பரிசுத்த ஆவி வரலன்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. எபேசியர் புஸ்தகத்துக்கு வாங்க, 2வது அதிகாரம். எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வசனம் 18வது வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 18வது வசனம், அந்தபடியே நாம் இருதரத்தாரோ ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த இடத்துல அழகாய் ஆண்டவர் சொல்றாரு, இருதிறத்தார் என்று சொல்லுவது யூதர்களையும் அல்லது இஸ்ரவேலர்களையும் புறஜாதிகளாய் இருக்கிற நம்மையும் குறிக்கிறது. 2 பேரும் பரலோகத்துக்கு போனா பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவரும் போக முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு தேவ ஆவியானவர் நம்மை தொட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி வர வேண்டும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரலோகத்தின் பாதையிலே நடத்த முடியும். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் மரித்த 3 காரியம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிங்க. அல்லேலூயா. இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார்? 3 காரியம் கலாத்தியர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே திருப்பிக் கொள்ளுங்கள். 3வது அதிகாரம். 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே 12வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் விசுவாசத்திற்குரியவைகள் அல்ல, அவைகளை செய்கிறதுனாலே மனிதர்கள் பிழைப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் அல்ல, அதை செஞ்சா அவர்களுக்கு பிழைப்புண்டு. ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு நியாயப்பிரமாணம் அல்ல, விசுவாசம் தான் முக்கியம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்று சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சா நான் இப்படி செய்வேன்ட்டார். நீ இந்த காரியங்களை ஆடை கொண்டு வா, மாடை கொண்டு வா, கோழியை கொண்டு வா, அல்லது புறாவை கொண்டு அடிச்சு முன்னாடி ரத்தத்தை ஊற்றி இவ்வளவு பிரமாணம் செய்வோம், பாவத்தை மன்னிப்பேன். ஆனால் புதிய ஏற்பாடு விசுவாசிக்கு அப்படி இல்லை. அவன் போய் மனமுறங்கி ஆண்டவரே என் பாவத்தை மன்னியோன்னு சொன்ன உடனே மன்னிச்சிருவார். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரெண்டுக்குரிய வித்தியாசம் என்ன? அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு நியாயப்பிரமாணம் இல்லையா? இருக்கு. பழைய ஏற்பாட்டு விசுவாசிக்கு நியாயப்பிரமாணம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி கொடுக்கப்படுது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிற்பாடு கடவுள் பாவத்திலிருந்து மன்னிச்சதுக்கு அப்புறம் இருதயத்துக்குள்ளே நியாய தீர்ப்பு நியாயப்பிரமாணத்தை வைக்கிறார். அப்புறமா இவன் பரிசுத்தமாய் வாழுவான். அல்லேலூயா. இருக்கீங்களா? நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு விசுவாசியை ஆண்டவர் ரட்சித்ததுக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் ஆட்டோமேட்டிக்கா இருதயத்துக்குள்ள இறங்கிருது. உண்மையா ரட்சிக்கப்பட்ட மனிதன், உண்மையா பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதன், உண்மையா ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையை கடவுள் தொடுகிறார். கடவுள் தொட்ட ஒரு மனிதனை கடவுள் கடைசி வரைக்கும் நடத்துகிறார். கடவுள் தொட்ட ஒரு மனிதனை கடவுள் கடைசி வரைக்கும் கொண்டு போகிறார். ஏன்னா உள்ளத்துக்குள் நியாயப்பிரமாணத்தை வச்சு அவனை மாற்றுகிறார். இது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அடுத்தது 3வது அதிகாரம் 13 சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம், நியாயப்பிரமாணத்தில் அநேக சாபம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏகப்பட்ட சாபம். நியாயப்பிரமாணத்தை படித்து அவ்வளோ சாபம் இருக்கு. அந்த சாபம் எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி மாற்றிட்டார். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஐயாமாரெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா. சிலுவையில் தொங்கின அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அவ்வளவு சாபமும் மாறிடுச்சு. இது ஒன்று, கடவுள் நமக்காய் மரித்தது. 2வது 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாய் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால் பெறும்படியாய் அப்படி ஆயிற்று. 2வது ஆபிரகாமுக்கு கடவுள் என்ன கொடுத்தாரோ அவைகள் எல்லாம் புறஜாதிகளாகிய நமக்கு வருவதற்காய் இயேசு சாபமானார். 3வது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினால் பெறும்படியாய் இயேசு சாபமானார். அல்லேலூயா. நாம என்ன நினைக்கிறோம்? இயேசு நம்ம பாவத்துக்காக மட்டும்தான் மரிச்சாரா? கிடையாது. பாவத்துக்காக மட்டும்தான் சாபமானாரா? கிடையாது. பாவத்துக்காக மட்டும்தான் சிலுவை தொங்கினாரா? இல்ல. இயேசு 1 பாவத்திற்காய், 2 ஆசீர்வாதத்துக்காய், 3வது பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்காய். அல்லேலூயா. ஏன்னா இது 3 ஒரு மனிதனுக்கு தேவை. பாவத்தின் மன்னிப்பு நிச்சயம் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு தேவை. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு தேவை. இந்த 3 இருந்தால்தான் நீங்கள் ஒரு பூரணப்பட்டவர்களாய் மாற முடியும். அதனால தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை எழுப்பினார். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ நல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ நல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 3வது எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். எபேசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பின 3வது காரணம் என்ன?
மூன்றாவது காரணம் என்ன? எபேசியர் 1:19 வாசிக்கும் போது, தாம் கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்க தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லும் போது, மூன்றாவது கடவுள் ஏன் எழுப்பினார் அல்லது இயேசுவை எழுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை மரித்தோர் என்று எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. அல்லேலூயா. ஆமென். கவனிக்கிறீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பாதி பேருக்கு ஒரு மாதிரி தூக்கம் வருது. சோத்திரம். தூக்கம் வரவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை. கவனிங்க. ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் எழுப்பினதுக்கு அப்புறம் பலத்த சத்துவத்தின் வல்லமை உண்டாச்சா. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிற்பாடு எத்தனை அற்புதம் செய்தார். அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் செய்த அற்புதத்தை விட இயேசு அதுக்கப்புறமாய் செய்த அற்புதங்கள் அதிகமா. எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினா, எத்தனை குஷ்டரோகியை சொசமாக்கினா, எத்தனை பேருக்கு அற்புதம் செய்தார்? தேடி பார்த்தா இல்லை. அவர் உயிரோடு இருக்கும்போது அற்புதத்தை செய்தார். வியாதியை குணமாக்கினார். பேய்களை ஓட்டினார். அதுக்கப்புறமாய் செத்தவர்களை எழுப்பினார். உயிர் தழுந்த பிற்பாடு சில அற்புதங்களை செய்தார். சீசர்களுக்கு முன்பாக சில அற்புதங்களை செய்தார். பெரிதா செய்யல. ஆனா எபேசியர்ல பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், பலத்த அற்புதங்களை செய்தாரா. இந்த பலத்த அற்புதம் என்னது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:வது வாங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:வது வாங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. 16 நீங்கள் வாசிக்கும் போது, 16 வாசிக்கும் போது 3:16 சொல்லுது, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்குள்ள முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமென். ஜெப வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே உட்கார்ந்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நடக்க முடியாத ஒரு மனிதன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பேதுருவையும் யோவானை நோக்கி பார்க்கும்போது 2வது வசனத்திலே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இவனை எழுப்பி விட்டது யாரு? இவனை எழுப்பி விட்டது யாரு? பேதுரு சொல்லுகிறார், அவருடைய நாமமே செய்தது. அல்லேலூயா. இப்ப பலத்த சத்துவத்தின் வல்லமை எங்க இருந்து புறப்படுது? அதுவரைக்கும் இயேசு செஞ்சிட்டு இருந்தாரு. இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு நம்ம வச்சு செய்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். வரமாட்டேங்குது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கும்போது அவர் பலரை எழுப்பினார். இயேசு உயிரோடு இருக்கும்போது அவர் பலரை சுகமாக்கினார். இயேசு உயிரோடு இருக்கும்போது பலரை அவர் வியாதியிலிருந்து விடுதலையாக்கினார். உயிர் தெழுந்த பிற்பாடு அவரை விசுவாசிக்கிறவர்களை வச்சு கடவுள் செய்வார். அல்லேலூயா. அப்போ இயேசு உயிர் தெழுந்ததுனால என்ன நன்மை தெரியுமா? நான் கை நீட்டினால் அவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நான் பேசினால் அவர் செய்வார். நான் ஜெபித்தால் அவர் செய்வார். நான் ஜெபிக்கிறதுனால அல்ல, நான் ஜெபிக்கிறதுனால் அவர் செய்கிறதுனால். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி அவர் நம்ம கூட வசனம் சொல்லுகிறது, அவர் உயிர் தெழாவிட்டால் நம்மை பயன்படுத்தி இருக்க முடியாது. உண்மை சொன்னா நீங்களும் நானும் இங்க வந்திருக்கவே 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினேன். முதல் வருஷத்துல என்ன பேசினேன் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு அல்லது இயேசு மரித்த பிற்பாடு சீசர்கள் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. பேதுரு சொன்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன். கூட இருந்தவன் என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. அவன் சொல்றான், நாங்களும் வாரோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு காரியம் இருக்கு பாருங்க. சர்ச்சைக்கு போவோன்னா ஒரு ஆளும் வராது. சோத்திரம். ஆமே. ஜெபம் பண்ண போவோன்னா ஒரு ஆள் வராது. கூட்டம் முடிஞ்சு ஆனந்த தியேட்டருக்கு போறேன்னா அவ்வளோ பேர் வருவாங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? பைசையா போட்டு வருவாங்க. ஆமீன். இருக்கீங்களா? சோத்திரம். கூட்டம் முடிஞ்சு எங்கேயாவது சுற்றுலா போகணும்னா அவ்வளோ பேர் ரெடியா இருப்போம். ஆனால் ஆலயத்துக்குன்னா ஒரு ஆளும் வராது. இது மனிதனுடைய சுபாவம். அவன் சொன்னா, நான் மீன் பிடிக்க போறேன். கூட இருந்த யாக்கோபு யோவான் என்ன சொல்லியிருக்கணும்? எப்போ போவாதடா, நமக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஆனால் அவன் சொன்னா, நாங்களும் வரோம். அல்லேலூயா. இருக்கீங்களா? பக்கத்துங்களை கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எப்படின்னு மட்டும் கேளுங்க. நீங்க எப்படி ஜெபம் பண்ண கூட்டா வருவீங்களா அப்படின்னு கேளுங்க. சர்ச்சுக்கு கூட்டா வருவீங்களா? ஆராதனைக்கு கூட்டா வருவீங்களா? துதி ஆராதனைக்கு வருவீங்களா? பாஸ்டிங் பிரேயருக்கு வருவீங்களா? இடைவாரத்துக்கு வருவீங்களா? 3 நாள் பிரேயர்சல் கூட்டம் வச்சிருந்து ஒரு ஆளையும் காணோம். இனியாவது வருவீங்களா?
கேட்டிங்களா? கேளுங்க. அவங்கள பிரேசல் லீடரை பார்த்து முதல்ல கேளுங்க, அப்புறம் தொண்டர்களை பார்த்து கேளுங்க. அல்லேலூயா. வருவீங்களான்னு கேளுங்க. ஒரு ஆளும் சொல்லி வர மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் அவங்கள்ட்ட மறுபடி கன்னியாகுமரி இன்னைக்கு போமான்னு கேளுங்க. ஆமென். சாப்பிடவே வேண்டாம், பார்சலை தூக்கிட்டு வருவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். இயேசு மட்டும் எழும்பாவிட்டா சீசர்கள் எழும்பி இருக்க மாட்டார்கள். சீசர்கள் போய் சுவிசேஷம் சொல்லி இருக்க மாட்டார்கள். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எழும்பினதுனால தான் சீசர்கள் போனார்கள். அவர்களை ஆண்டவர் பலத்த வல்லமையினால் நிரப்பினார். உலகம் எங்கும் கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா.